Good morning students. Hope you understand well the first video. Now here we are going to speak about the branches of physics in this video. Here physics as a fundamental science help to uncover the laws of nature. அப்போ physics is the fundamental science. சயின்ஸோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரான்ச் ஃபிசிக்ஸ் which helps to uncover the laws of nature. நேச்சரில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பிரான்ச். The language of its expression is mathematics. In physics we mostly used mathematics to explain the concepts. In ancient times humans lived with the nature. நம்ம ஆரம்பகால மனிதர்கள்லாம் இயற்கையாக வாழ்ந்து வந்தாங்க. Their lifestyles were integrated with the nature. இயற்கையும் மனிதர்களும் ஒன்றாக இருந்தாங்க. They could understand the signals from movement of stars and other celestial bodies. ஸோ celestial பாடினா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த பிளானட்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய சிக்னலை வச்சு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. தே குட் டிட்டர்மைன் த டைம் டு ஷோ அண்ட் ரீப் பை வாட்சிங் த ஸ்கை. வானத்தை பார்த்து இந்த டைமில் நம்ம பயிர்களை விதைக்கலாம், இந்த டைமில் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கணிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்டு டிசிப்ளின்ஸ் ஆர் astronomy and mathematics அப்படின்னு சொல்கிறாங்க. The chronological development of various branches of physics is presented in this tabular column. இதில் நம்மளுக்கு various branches of physics வந்து இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. So the various branches of physics are schematically shown in table. பேக் சைடும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹையர் செகண்டரியில் some fundamental concepts of basic area of physics are discussed in higher secondary first and second year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இயர்லையும் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு 2 புக் கொடுத்துருக்காங்க. ஹியர் இன் ஃபஸ்ட் இயர், நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறீங்க, ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர்னால் +1. அதில் வால்யூம் 1 அண்ட் 2 அப்படின்னு 2 புக் இருக்குது. அதில் மெக்கானிக்ஸ் இஸ் கவர்ட் இன் யூனிட் 1 to 6 வரைக்கும் மெக்கானிக்ஸ். யூனிட் 1 gives the idea of development of physics along with discussion on basic elements such as measurements. அப்போ மெஷர்மெண்ட்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த யூனிட்டில். செகண்ட் யூனிட்டில் கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் which used to deal physics. Mathematical needed to express the impact of physical principles and their governing laws அப்படிங்கிறது அடுத்த யூனிட்டில் நம்மளுக்கு வரப்போகுது. தேர்ட் யூனிட் completely Newton's laws of motion. Fundamental laws of motion are covered in unit 3. And unit 4 cover work, energy, power. Basic parameters of investigation of mechanical world are presented in unit 4. Unit 5 deals with the mechanics of rigid bodies. So motion of the rigid body, rotational dynamics of the rigid body, the torque, acceleration, moment of inertia, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூனிட் 5ல் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்து யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான யூனிட் கிராவிடேஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்க போகிறோம், டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஓல்டர் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் சச்சஸ், ரொம்ப பழமையான பிரான்ச், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட், லிக்யூட், கேஸஸ், அதனுடைய பிஹேவியர்ஸ்,
அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் the properties of matter discussed in unit 7, and unit 8 is a vast unit. It discussed deeply the heat and thermodynamics, and unit 9 gives the concept of oscillation, and unit 8 and 9 discuss the heat and thermodynamics, and unit 10 and 11 discuss the oscillation and wave motion. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபஸ்ட் இயரில் படிக்கக்கூடிய பகுதி. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிசிக்ஸுங்கிற ஒரு ஃப்ளோ சார்ட்குள்ளே வருவோம். ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபை இன்டு 2 கேட்டகரிஸ், கிளாசிக்கல், த அதர் ஒன் இஸ் மாடர்ன். அப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ கிளாசிக்கல் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் forces acting on the body, whether it is rest or in motion. The classical is subdivided in such a manner: mechanics, thermodynamics, and kinetic theory of gases, optics, electricity and magnetism, acoustics, astrophysics, relativity. Here the mechanic is further divided into statics and dynamics. Static means the object is at rest under the influence of force. Force act ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் தொடர்ந்துல ரெஸ்ட்ல இருக்குச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் மீன்ஸ் பவர், இட்ஸ் a Greek word meaning power, means the body is under motion under the influence of the force அப்படின்னு சொல்லுவோம். It is further subdivided into kinetics and kinematics. Here the action of forces are included, here the action of forces are excluded அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அந்த ஃபிசிக்ஸை வந்து ஒன்று கிளாசிக், இன்னொன்று வந்து மாடர்ன். மாடர்ன் மீன்ஸ் த இன்வென்ஷன் இன் த லேட்டஸ்ட் சென்ச்சுரிஸ். 21st சென்ச்சுரியில் நம்மளுக்கு டெவலப் ஆன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதில் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கிறது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதை ரெண்டாக பிரிக்கிறோம், நான் ரிலேட்டிவிஸ்டிக், ரிலேட்டிவிஸ்டிக். ஆட்டமை பற்றி ஸ்டடி பண்ணுறது ஆட்டம் ஃபிசிக்ஸ். ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை பற்றி படிக்கிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது மாலிகுலர் ஃபிசிக்ஸ். அடுத்து high energy particle physics and advanced technology. Next one is the condensed matter physics, means solid state physics. So crystal structure இந்த மாதிரி இதை படிக்கிறது condensed matter physics அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அழகாக டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, it refers to traditional physics that was recognized and developed before the beginning of the 20th century. 20th centuryக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டெவலப் பண்ண விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடியது தான் என்ன ஃபிசிக்ஸே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். இப்போ அதில் வரக்கூடிய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். Classical mechanics means the study of forces acting on bodies, whether at rest or in motion. So object restலையும் இருக்கலாம் அல்லது மூமெண்ட்லையும் இருக்கலாம், அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை பற்றி படிக்கிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோ மீன்ஸ் ஹீட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. தெர்மோனா ஹீட். அப்போ the study of relationship between heat and other forms of energy. Heat and other forms of energy பற்றி படிக்கிறது வந்து thermodynamics. So optics means light, the study of light. And electricity and magnetism, it is the study of electricity and magnetism and their mutual relationship பற்றி நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்வாஸ்டிக்
acoustics means sound. So sound how generated, how it is propagated. It means it travels from one place to another place. That is called propagation. பரவக்கூடிய முறை சவுண்ட் வேவ்ஸை பற்றி படிக்கக்கூடியது. Astrophysics. Astro means the astronomical bodies, the planets ஓட பொசிஷன், ஸ்டார்ஸ் ஓட பொசிஷன், அதெல்லாம் வச்சு டீல் பண்ணக்கூடியது தான் இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ரிலேட்டிவிட்டி, அப்போ which deals the relationship between the space, time, length, mass and energy, அதெல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வெவ்வேறு மெத்தடில் சொல்லக்கூடியதான் ரிலேட்டிவிட்டி. இது ஒரு ஓல்டஸ்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். த நியூவஸ்ட் பிரான்ச் இஸ் கால்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் த concept in physics that have surfaced since in the beginning of the 20th century. 20th centuryக்கு அதுக்கு அப்புறம் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம்னா மிகச்சிறிய அப்படின்னு அர்த்தம். ஸோ the study of the discrete nature of phenomena at the atomic and subatomic level. Atomic level, subatomic level இருக்கக்கூடிய விஷயங்களை ஆட்டம்னாவே ரொம்ப சிறியது. ஏன்னா ஆல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டம்ஸ்ங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் தட் இஸ் கால்டு சப் அட்டாமிக் லெவல். அந்த அளவுக்கு சிறிய துகள்களை போய் படிக்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அட்டாமிக் ஃபிசிக்ஸ், த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். It is also the branch of physics which deals with the structural properties and reaction of the nuclei of atoms. So atom குள்ள நம்ம போய் அந்த நியூக்ளியஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது. Condensed matter physics. So the study of condensed materials means solids, liquids and those intermediate between them dense gas. இதெல்லாம் condensed, அதாவது சாலிட் நேச்சர், ஒரு ஸ்டேபிள் ஃபினாமினாவா மாறி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. It branches into various subdivisions including developing fields. ஸோ இதில் இன்னும் நிறைய சப்டிவிஷன்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு அதுதான் ரொம்ப ஃபெமிலியரான பிரான்ச் இன் ஃபிசிக்ஸ் கால்டு நேனோ சயின்ஸ். ஸோ நேனோனா நம்ம இன்னுமே பார்ப்போம். இந்த நேனோங்கிற வேர்டுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நேனோனா 10⁻⁹. அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சைஸில் 10⁻⁹. இப்போ நம்மளுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டருங்கிறதெல்லாம் தெரியும். மில்லிமீட்டர்னா 10⁻³ மீட்டர்னு சொல்லுவோம். இது அதை விட ரொம்ப சின்ன சைஸ்க்கு நம்ம இந்த கேப்சூல்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணி அந்த பர்டிகுலர் செல்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் கால்டு நேனோ சயின்ஸ். ஃபோட்டோனிக்ஸ், சவுண்ட் ரிலேட்டட். ஃபோட்டோ மீன்ஸ் லைட், ஃபோட்டோனா லைட் ரிலேட்டட், இதெல்லாம் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இட் கவர்ஸ் த பேசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் which aims at developing new materials with better properties for promising application. ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம மிகச்சிறந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறோம். அடுத்து ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இட் ஸ்டடி த நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகளுடைய நேச்சரை பற்றி இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்ஸில் உள்ள பிரான்ச்சஸ்லாம் என்னென்ன, அதனுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த
இங்கே தெள்ள தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.